தீரஜ் ரொம்ப நல்லவர் தானே, பைரவி ஆண்டியும் நல்லவங்க தானே. அப்புறம் எப்படிப்பா நீங்க இப்படி சொல்றீங்க? என்னப்பா அமைதியா இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்கப்பா. நீ சொல்ற மாதிரி தீரஜும் நல்லவன் இல்ல, அவங்க அம்மா பைரவியும் நல்லவங்க இல்ல. அப்பா ஆமாமா, அவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப மோசமானவங்க. முக்கியமா அந்த பைரவி ரொம்ப மோசமானவங்கம்மா. இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுதான் அந்த குடும்பத்துக்கு உன்னை மருமகளா அனுப்பக்கூடாதுன்னு எவ்வளவோ போராடி இருக்காங்க. ஆனா அதை புரிஞ்சுக்காம நான் உன்னை அந்த குடும்பத்துக்கு மருமகளாக்கியே தீருவேன்னு முட்டாள் மாதிரியே நடந்து இப்ப அவளையும் இழந்துட்டேன். உன்னையும் இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற. அது எதுவுமே தெரியாம நீ மீனாட்சி குடும்பத்துல இன்னும் மன்னிப்பு கிடைக்கும்னு நினைச்சு அந்த தீரஜுக்கு போய் மீனாட்சியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. அப்பா நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலப்பா. முதல்ல என்ன ஏதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்கப்பா. ஹசினி, அந்த தீரஜ் இருக்கான்ல, அவன் ஏற்கனவே தாரான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான்.